அது அடர்ந்த வனம். ஒரு கொழுத்த நரி தன் இரைக்காக ஏதாவது விலங்கு கிடைக்காதா என்று காடெங்கும் சுற்றி சுற்றி தேடி வந்தது. அதே சமயம் காட்டு ராஜா சிங்கம் மிகுந்த பசியுடன் தன் இரைக்காக வேட்டையாட பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது கண்ணில் சிக்கியது ஒரு குண்டு குட்டி முயல். அது தனியாக நின்றிருப்பதை பார்த்து, ஆகா, இதுவே நமக்கான நல்ல இரை என்று மகிழ்ந்து அந்த முயல் குட்டியை நோக்கி பாய்ந்து அதை வேட்டையாட முயன்ற போது குட்டி முயல் தள்ளி நின்று கை கூப்பி வேண்டியது. நில்லுங்கள் மாமன்னா, நான் தனியாக இருக்கிறேன். என் தாய் தனக்கான உணவை உண்டுவிட்டு எனக்கான உணவையும் தேடி வருவதாக கூறி சென்றிருக்கிறார்கள். ஒரு குட்டி தனித்து இருக்கும் போது வேட்டையாடி கொள்வது பெரும் பாவம். அதை தாங்கள் செய்யாதீர்கள். என் தாய் சிறிது நாழியில் வந்து விடுவார்கள். அப்போது என்னை வேட்டையாடுங்கள் என்றது குட்டி முயல். அடே, அது என்னடா பாவம், புண்ணியம், இது எல்லாம் உனக்கு யார் கற்றுக் கொடுத்தது என்று சிங்கம் கர்ஜனையுடன் கேட்டதும் குட்டி பதில் கூறியது. மாமன்னா, நாங்கள் வெறும் காட்டு முயல்கள் கூட்டம் அல்ல, மாறாக தவ முனிவர்கள் குருகுலத்தில் வளர்ந்த முயலின் வம்சம் நாங்கள். முனிவர் ஒவ்வொரு செயலிலும் இருக்கும் பாவ புண்ணியங்களை பற்றி எல்லாம் சீடர்களுக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்கும் போது எல்லாம் அதுவே எங்கள் முன்னோர்களுக்கும் பாடமாக அமைந்துவிட்டது. இந்த பிறவியில்தான் நாம் விலங்காக காட்டில் ஒரு குறிக்கோள் இல்லாமல் உண்பதும் உறங்குவதுமாக வாழ்வை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். இனி வரும் ஜென்மத்திலாவது மானிட பிறவி எடுத்து நற்கதி அடைய முயற்சிக்கலாம் அல்லவா? அதற்கு செய்ய வேண்டியது புண்ணியம். குறைந்தது பாவமாவது செய்யாமல் இருங்கள். எனவே என் தாய் வந்ததும் என்னை வேட்டையாடலாம், அதுவரை காத்திருங்கள் என்று சொன்னது குட்டி. குட்டி முயலே, நீ கூறியது கேட்பதற்கு நன்றாகத்தான் உள்ளது. ஆனால் விலங்குகளான நமக்கெல்லாம் பாவம் புண்ணியம் எதுவும் கிடையாது. தடி எடுத்தவன் தண்டல்காரன் என்பது போல் வலு உள்ளவன் பிழைத்துக் கொள்வான். இதுவே இந்த காட்டு நியதி. இருப்பினும் உன் பாரம்பரியம் முனிவர்கள் வளர்த்த வகையை சார்ந்ததால் நான் உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து வேறு ஏதாவது இறை சிக்குமா என்று பார்த்து ஏதும் கிடைக்காவிட்டால் இன்னும் 10 நிமிடத்தில் வந்து விடுவேன். அப்போது உன் தாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. உன்னை இரையாக்கிக் கொள்வேன் என்ற சிங்கம் வேகமாக அங்கிருந்து பாய்ந்து சென்று விட்டது. அப்போது வீர நடையிட்டு வந்தார் நரியார். அடேடே தம்பி, தனியாக என்ன செய்கிறாய்? உன் தாய் மிகுந்த கவலையுடன் படுத்து இருக்கிறார். உன்னை கையுடன் அழைத்து வர சொன்னார்களே என்று தன் தந்திரத்தை கூறியது நரி. என்ன, என் தாய் அழைத்து வர சொன்னார்களா? அதுவும் உங்கள் மூலமாகவா? ஏனடா சந்தேகம்? நானும் உன் தாயும் அவ்வளவு சிநேகம். தாய் வெகு தூரம் சென்று உணவு உண்டு வந்ததால் களைப்பு மேலிட்டு அதோ அருகில் இருக்கும் ஆலமரம் அருகில் படுத்து விட்டார்கள். உடனே உன்னை அழைத்து வரச் சொல்லி தோழி என்ற முறையில் என்னை அனுப்பி வைத்தார்கள் என்றது. இப்போது குட்டி முயல் ஒரு தந்திரம் செய்தது. நாம் நிச்சயம் இந்த நரியிடம் இருந்து தப்ப முடியாது என்று தீர்மானித்தது. நரியாரே, இதோ என் நண்பர் வந்து விடுவார். அவரிடம் கூறிவிட்டு தங்களுடன் என் தாயை பார்க்க வருகிறேன் என்றது குட்டி. அது யாருடா? உனக்கு நண்பன் என்று நரியார் கேட்கவும் வெகு தொலைவில் சிங்கம் பாய்ந்து வருவதை கண்ட குட்டி சாமர்த்தியமாக, நரி மாமா, அதோ என் நண்பர் வந்துவிட்டார், கொஞ்சம் பொறுங்கள் என்றது. என்ன? சிங்கம், அது உன் நண்பரா? என்னடா உளறுகிறாய்? ஏன் மாமா? ஒரு நரியாருக்கு ஒரு முயல் தோழியாக இருக்கும் போது சிங்கத்துக்கு நான் நட்பாக இருப்பது என்ன தவறு என்று கேட்க சிங்கம் சிரித்துக்கொண்டே, தவறே இல்லை, சரியாக சொன்னாய். நானும் வெகு தொலைவு வரை சென்று பார்த்தேன், எதுவும் சிக்கவில்லை. முனிவர் ஆசியால் உன் தயவால் நல்ல இரை சிக்கியது. உன் சிறிது கால நட்புக்கு நன்றி என்று கூறிய சிங்கம் ஒரே பாய்ச்சலில் அந்த நரியை கவ்வி வேட்டையாடி சென்றது. அதே சமயம் தாய் முயல் பரிதவித்தபடி வந்தது. குட்டி பத்திரமாக இருப்பதையும் அது சாமர்த்தியமாக தப்பித்ததையும் கேட்டு மகிழ்ந்து தன் நாவால் அதை நக்கி மகிழ்ந்து பாராட்டியது. நீதி. சிறார்களின் நட்பு என்பது நல்ல பண்புகள் கொண்ட உள்ளம் கொண்டு ஒருவருக்கொருவர் பழகுவது. மாறாக ஒருவரை ஒருவர் ஏமாற்றி லாபம் அடைய நினைப்பது நட்பு அல்ல, அது துரோகம். அந்த மாதிரி ஏதாவது தீய நட்பு உங்களுக்கு இருந்தால் அதை துறந்து விடுங்கள். நல்ல நட்பை பேணுங்கள்.